மத்தியில் காங்கிரசுடன் 15 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த திமுக தமிழ்நாட்டிற்காக என்ன செய்தது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டுக்கல் பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து மணிக்கூண்டு பகுதியில் பரப்புரை செய்த முதல்வர் பழனிசாமி இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கில் தமிழகம்தான் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே வளர்ச்சியடைவார்கள் என்றும் தமிழக மக்களுக்காக அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எதையும் நிறைவேற்றவில்லை என புகார் தெரிவித்த முதல்வர் பழனிசாமி 15 ஆண்டு காலம் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்காக திமுக என்ன செய்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அந்த 15 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள், எதை நிறைவேற்றினார்கள், அதை அவர் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்கின்ற பொழுது என்ன நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தார்கள், அதுதான் எங்களுடைய கேள்வி. எதுவுமே செய்யாதவர்கள் இப்பொழுது எதை செய்வார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் குடும்ப உறுப்பினர் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் முழுவதும். கடந்த காலத்திலே பார்க்கின்ற பொழுது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வந்தார்கள். அந்த பதவிக்கு வருவதற்கு தான் இந்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார்கள். மேலும் கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை திமுகவினர் வெளியிடுவார்கள் என்றும் தேர்தல் முடிந்தவுடன் அந்த அறிக்கையை காற்றில் பறக்க விடுவார்கள் என்றும் முதல்வர் விமர்சித்தார். ஆனால் அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளதாகவும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்றவற்றை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள், கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அந்த தேர்தல் அறிக்கை அதோடு போய்விடும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமைகின்ற பொழுது அப்பொழுது அம்மா முதலமைச்சராக நான் வந்தால் நான் இதை நாட்டு மக்களுக்கு செய்வேன் என்று தேர்தல் அறிக்கையின் மூலமாக வெளியிட்டார்கள். அந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக வெளியிட்ட அத்தனை அம்சங்களும் அம்மாவில் நிறைவேற்றி தந்தார்கள். விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். தேர்தலிலே குறிப்பிட்டார்கள், அந்த வாக்குறுதியை அம்மா நிறைவேற்றினார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதிய தமிழக கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சண்முகநல்லூர் கிராமத்தில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பரப்புரை செய்தார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேருக்கு 2000 ரூபாய் வழங்க இருந்ததை திமுக தடுத்து நிறுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர் தேர்தல் முடிந்த பிறகு அனைவருக்கும் முழுமையாக வழங்கப்படும் என உறுதியளித்தார். முதல்வர் ஆகிவிடலாம் என்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் அப்போது தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற தடையை நீக்கி உறுதியாக ஏழை எளிய மக்களுக்கு 60 லட்சம் வாழ்கின்ற வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு 2000 ரூபாய் உறுதியாக வழங்கப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு. ஸ்டாலின் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பல தவறான உண்மைக்கு மாறான தகவலை நாட்டு மக்களுக்கு இப்படியா சொல்லி நம்ப வச்சு அவர் முதலமைச்சர் ஆசைப்படுறாரு. அது நடக்கவே நடக்காது. என்ன சொல்றாருன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அதிமுக அரசு காணாமல் போயிருந்தாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காருங்க, இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தமிழ்நாட்டை தீ வச்சு கொளுத்திட்டாங்க. எவ்வளவு ஒரு பொய். தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்.
அதன்படி இன்று தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து கோவில்பட்டி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட இடங்களில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். தொடர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாயல்குடி பகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ப. சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது தமிழகத்திற்காக எந்த நன்மையும் செய்யவில்லை என அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை கோச்சடையில் அதிமுக கட்சி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். காளைகளை காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற செல்லூர் ராஜு மொத்தத்தில் தமிழகத்தின் நலனின் கையாலாகாதவராக ப. சிதம்பரம் இருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். இதேபோல் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ள மு.க. ஸ்டாலின் தமிழக மக்களுக்காக எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். இன்னைக்கு அதை தருவோம் இதை தருவோம்னு சொல்றாங்க. எங்க இருந்து தர முடியும்? இன்னைக்கு மாநில அரசு, அம்மாவுடைய அரசு, அரசு ஊழியர்களுக்கு, வங்கி ஊழியர்களுக்கு, அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நிதி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நேற்று ஒரு அறிக்கைங்க, நீங்க கொஞ்சம் உங்க கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். எப்படி பாருங்க, இவர் எப்படி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, இவர் எப்படி நிறைவேற்றுவாரு? அரசு ஊழியரை ஓட்டை வாங்குறதுக்காக எப்படி ஏதோ கிராமத்துக்கு போனால் மக்களுக்கு உங்கள் கடன்லாம் ரத்து பண்ணுவது, இப்படியே பேசி இந்த நாட்டை குட்டி சுவராகணும். தூத்துக்குடியின் வளர்ச்சியை கனிமொழி தடுக்கிறார் என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் உடன்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது குலசேகரப்பட்டினம் என்ற இடத்தில் திறந்த வாகனத்தில் பேசிய அவர் தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்திற்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதாக கனிமொழி தவறாக பேசி வருவதாக கூறினார். அந்த போராட்டத்திற்கும் பாஜகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என குறிப்பிட்ட அவர் தூத்துக்குடியின் வளர்ச்சியை கனிமொழி தடுக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். தன் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை என்றும், ஆனால் கனிமொழி மீது 2G ஊழல் இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து ஒரு போராட்டத்தை மட்டுமே சொல்லி அந்த போராட்டத்தில் என்னை தவறாக சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கே தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே இன்னொன்று அவர் அப்படி பேசிக் கொண்டிருப்பது தூத்துக்குடியின் வளர்ச்சியை அவர் வேண்டுமென்றே தடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் நேரடியாகவே இங்கே வைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் சுத்தமான வேட்பாளர்கள், நேர்மையான வேட்பாளர்கள். ஒரு ஆளும் கட்சியின் மாநில தலைவராக இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட என் மீது கிடையாது. நேர்மையான ஒரு தலைவர். ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்கு பயன்படுத்தி 12 வருடங்கள் அவர் ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிறாங்க. ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். வாட்டி வதைக்கும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிராமமாக சென்று அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம், அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம். சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு, வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு. தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க. முன்னதாக ராவத்தநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த எல்.கே. சுதீஷ் தனது வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல். வெங்கடேசன் மற்றும் அதிமுக
பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனத்தில் அணிவகுக்க வாக்கு சேகரித்து வருகிறார் LK சுதீஷ். அரசின் சாதனைகளை கூறியும் தன்னை தேர்வு செய்தால் தொகுதிக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் செய்து தருவேன் என்றும் வாக்குறுதி அளித்து ஆதரவு திரட்டி வருகிறார் சுதீஷ். டெல்லி, மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் உள்ளிட்ட 60 இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்போது நாடு முழுக்க ஆங்காங்கே வருமான வரித்துறை சோதனை நடந்து வருகிறது. கடந்த வாரம் நடந்த சோதனையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் பெட்டிப்பட்டியாக 11 கோடி ரூபாய் வரை பணம் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் தான் தற்போது நாடு முழுக்க வெவ்வேறு இடங்களில் IT சோதனை நடந்து வருகிறது. டெல்லி, மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் உள்ளிட்ட 60 இடங்களில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச முதல்வர் கமல்நாத்தின் உதவியாளர் வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது. அதேபோல் பெரிய நிறுவனங்களான அமிரா குரூப், மோசஸ் பயர், ராத்துல் பூரி நிறுவனம் ஆகிய இடங்களில் சோதனை நடக்கிறது. டெல்லியில் மட்டும் 35 இடங்களில் சோதனை நடப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. 500க்கும் அதிகமான அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளதால் வட இந்தியாவில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதுவரை வருமான வரி சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 9 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் நிறைய தங்கம் மற்றும் தங்க காசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து சோதனை நடந்து வருகிறது. கோவை ராமகிருஷ்ணா கலைக்கல்லூரி மாணவி பொள்ளாச்சி அருகே கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறையை கழிக்க விடுதியிலிருந்து வீட்டிற்கு புறப்பட்ட மாணவிக்கு இந்த சோகம் நேர்ந்திருக்கிறது. கோவை ராமகிருஷ்ணா கலைக்கல்லூரியில் கணிதவியல் 2ஆம் ஆண்டு படித்து வந்தவர் மாணவி பிரகதி. ஒட்டன்சத்திரம் அடுத்த ராகவன் நாயக்கன் பட்டியை சேர்ந்த மாணவி பிரகதி கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்தார். தொடர்ந்து 2 தினங்கள் விடுமுறை என்பதால் விடுமுறையை கழிப்பதற்காக வெள்ளிக்கிழமை மாலை வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு விடுதியிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் மாணவி பிரகதி. ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் வீட்டிற்கு வராததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் கல்லூரி விடுதியை தொடர்பு கொண்டு விசாரித்த போது மாணவி பிரகதி புறப்பட்டு சென்று நீண்ட நேரமானது உறுதியானது. இதையடுத்து கோவை விரைந்து வந்த பிரகதியின் பெற்றோர் தங்கள் மகள் மாயமானதாக கோவை காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் மாணவியை தேடி வந்த நிலையில் பொள்ளாச்சி தாராபுரம் சாலையில் பூசாரிப்பட்டி பகுதியில் சாலையோர முட்புதலில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பது தெரியவந்தது. இதை அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரித்த போது கல்லூரி மாணவி பிரகதி என்பது தெரியவந்துள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்ட மாணவி பிரகதிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்ததாகவும் திருமணத்துக்காக பெற்றோர் உறவினர் வீடுகளுக்கு அழைப்பிதழ் வழங்கி வந்த நிலையில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது தெரியவந்தது. சடலமாக கிடந்த பிரகதியின் ஆடைகள் கலைந்து அரை நிர்வாண நிலையில் காணப்பட்டதால் அவரை கடத்தி கொலை செய்ய மர்ம கும்பல் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் பிரகதியின் செல்போன் எண்ணை வைத்து அவருடன் கடைசியாக பேசிய நபரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மாணவி கொலை தொடர்பாக அவரது உறவினரான சதீஷ் என்பவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பொள்ளாச்சியில் ஆபாச வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கல்லூரி மாணவி கடத்தி கொல்லப்பட்ட பொள்ளாச்சி பகுதியில் கொலை செய்திருப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மண்டபம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கூடியிருந்த மக்களிடையே பேசிய அவர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ராமேஸ்வரத்தை சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்றார். மேலும் ராமேஸ்வரத்தில் மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை அமைத்து தரப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் வாக்குறுதி அளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது தேமுதிக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திட்டத்தை ஏற்பாடு செய்து தர முடியும். ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக மாற்றப்படும். ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி அமைத்து தரப்படும். ஒரு நவோதயா பள்ளி நிச்சயமாக ஏற்பாடு செய்யப்படும். ஆக அத்தனை திட்டங்களை நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு தருவோம், சேர்ப்போம் என்று சொல்லி மறவாதே தாமரை சின்னம்.
வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் தேமுதிக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேமுதிக உயர்மட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தேமுதிக தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் வேணுராம், பெரம்பூர் பகுதி செயலாளர் வேல்முருகன் மற்றும் வட்ட செயலாளர் நாராயணன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தேமுதிகவிற்கு வாக்கு சேகரித்தனர். சென்னை அம்பத்தூரில் திருடு போன பைக்கை கண்டுபிடித்ததுடன் திருட்டில் ஈடுபட்ட நபரையும் உரிமையாளர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அம்பத்தூர் அடுத்த முகப்பேர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவகுமார். இவர் தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனம் திடீரென காணாமல் போனது. இதனையடுத்து நண்பர்களுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட தேவகுமார் முகப்பேர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு தனது வாகனத்தை எடுத்து சென்ற இளைஞரை கையும் களவுமாக பிடித்தார். இதனையடுத்து வாகன திருட்டில் ஈடுபட்ட அரவிந்தன் என்ற நபரை மன்னூர்பேட்டை காவல் நிலையத்தில் தேவகுமாரும் அவரது நண்பர்களும் ஒப்படைத்தனர். விசாரணையில் 2 சக்கர வாகனம் திருட்டில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து 6 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை வில்லிவாக்கம் அருகே பெண் காவலரின் வங்கிக் கணக்கில் இருந்து 10,000 ரூபாய் நூதான முறையில் திருடப்பட்டது. வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் முத்துகிருஷ்ணவேணி என்பவர் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவரது வங்கிக் கணக்கில் இருந்து 10,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து அதிர்ச்சியடைந்த முத்துகிருஷ்ணவேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் வங்கி அதிகாரிகள் போல் தொலைபேசியில் பேசிய நபரிடம் வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை அளித்ததால் திருட்டு கும்பல் பணத்தை கொள்ளையடித்தது தெரியவந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகர் தொகுதிக்கு உட்பட்ட மஞ்சூர், கருங்குளம், கீழக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடியிருந்த மக்களிடையே பேசிய அவர் தனக்கு இரட்டை இலை சின்னத்திலும் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி கட்சியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாமரை சின்னத்திலும் வாக்குகளை வழங்க வேண்டுமென பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார். மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றுப்பாலம் அருகே கட்டைப்பையில் உயிர்ந்த நிலையில் கிடந்த பெண் குழந்தையின் உடலை காவல்துறையினர் மீட்டனர். ஆற்றோரம் கட்டைப்பையில் பெண் குழந்தை ஒன்று கிடப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை இறந்து பிறந்ததால் அதனை பெற்றோர் வீசி சென்றார்களா அல்லது பெண் குழந்தை என்பதால் வளர்க்க மனமின்றி வீசி சென்றனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்டெர்லைட், ஹைட்ரோ கார்பன், கச்சத்தீவு மற்றும் நீட் தேர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு காரணமான திமுகவினர் தற்போது அனைத்து திட்டங்களையும் ரத்து செய்வதாக மேடைக்கு மேடை பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வருவதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து கொண்டாலம்பட்டி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் உள்ளிருந்தனர். நீட் தேர்வை கொண்டு வந்து ஸ்டாலின் இன்னைக்கு அதை எடுத்து போராடிட்டு இருக்காரு. டெல்டா காவிரி டெல்டா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கையெழுத்து போடுறது ஸ்டாலின், இன்னைக்கு அதை எடுத்து அவர் போராடிட்டு இருக்கிறாரு. கச்சத்தீவை தாராளத்து கொடுத்ததே திமுக, இன்னைக்கு கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம்னு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. ஸ்டெர்லைட் கம்பெனி திறந்து ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சது கலைஞர் தான். அதுக்கு விரிவாக்கம் கொடுக்க அனுமதி கொடுத்து தொழில்துறை அமைச்சர் அப்போது யாரு? சார் தான். இன்னைக்கு அதை எதிர்த்து நாங்க போராடுவோம், அது மூடுவோம். அரசு ஊழியர் பிரச்சனைக்கு முழு காரணமே இன்னைக்கு திமுக தான். தஞ்சை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் காந்தி பூசந்தையில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தஞ்சையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பாக அதிமுக வேட்பாளர் காந்தி போட்டியிடுகிறார். இவர் பூசந்தைக்கு வருகை தந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். மேலும் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் சோத்துப்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பின் தன் பிரச்சாரத்தை தொடங்கினார். சோத்துப்பாக்கம், பொலப்பாக்கம், சித்துமூர், பெருங்கனையூர் புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேமுதிக, பாமக, பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள தாப்பேட்டை ஒன்றியத்தில் பெரம்பலூர் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிவபதி பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு உபரியாக வீணாகும் காவிரி தண்ணீரை கொண்டுவர முயற்சி செய்வேன் என்றும் கூறினார். இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் ரத்தினவேல், எம்பி, தேமுதிக வடக்கு மாவட்ட செயலாளர் KS குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை எண்ணூரில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,50,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். எண்ணூர் அத்திப்பட்டு மேம்பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த காரை சோதனை செய்தபோது இனிப்பு வியாபாரம் செய்து வரும் சிவகுமார் என்பவர் உரிய ஆவணமின்றி பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள தனியார் டிரேடிங் கம்பெனி குடோன் மற்றும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. முன்னதாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வெளி மாவட்டத்திலிருந்து நெல்லை கொள்முதலுக்காக ஏற்றி வந்த லாரியை சிறைபிடித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அப்போது அதிகமாக நெல் கொள்முதல் செய்யும் பகுதிகளில் பயிர் காப்பீட்டுத் தொகையை நிறுவனங்கள் குறைத்து விடுவதாகவும், அப்படி இருக்கும்போது வெளி மாவட்ட நெல் இங்கு விற்கப்படும் போது நல்ல விளைச்சல் என கூறி பயிர் காப்பீட்டுத் தொகையும் குறையும் என்றும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் பாஜகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்போரூரில் உள்ள இஸ்லாமியர்கள் தங்கள் வசிக்கும் பகுதியில் வாக்கு சேகரிக்க விடாமல் தடுத்ததாகவும், தங்களது கொடியை உடைத்து கால்வாயில் போட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் 5 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு நுழைந்ததால் ஊழியர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையம் செல்லும் வழியில் மின்வாரி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின்வாரி அலுவலக பகுதியில் நீண்ட நேரமாக நாய் குரைத்துக் கொண்டிருந்த சத்தம் கேட்டு அலுவலக ஊழியர்கள் சென்று பார்த்தனர். அப்போது நல்லபாம்பு ஒன்று நாயுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி நல்ல பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர். கரூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தார். கரூரை அடுத்துள்ள வெண்ணிமலைப்பட்டி, தங்கநகர், காந்திநகர், அரசு காலனி, பஞ்சாமதேவி, சோமூர், அச்சமாபுரம், மரவாபாளையம், நெரூர், ஒத்தக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்கப்பட்டது. சென்னை காசிமேட்டில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த போதை ஆசாமியை படித்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தண்டையார்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பாரிமுனை நோக்கி மாநகர பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது காசிமேடு கும்மாலம்மன் தெருவில் பேருந்து நின்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் திடீரென்று பேருந்தின் கண்ணாடி மீது கல்வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை பேருந்தில் இருந்தவர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குடும்ப பிரச்சினை காரணமாக இருந்த ஆத்திரத்தில் இந்த விபரீத செயலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது.